படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை, எல்லாரும் சத்தம் போட்டு வாசிங்க, அவனை யார் தாங்குவா? கர்த்தர் தாங்குவார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை யார் தாங்குவா? அடுத்த வசனம் பாருங்க, அதுல மீதி பாதிய பாருங்க. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்கிக் கொண்டே இருப்பார். அப்படியா போட்டிருக்கு? நான் வாசித்தது தப்பா ரைட்டா? என்ன இவ்வளோ சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் வாசித்தது தப்பா ரைட்டா? தப்பு. அப்படி போடல. தாங்குவார் தாங்குவார் தாங்கிக் கொண்டே இருப்பார்னு போடல. எப்படி போட்டிருக்கு பாருங்க, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். படுக்கை முழுவதையும் மாற்றி, அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதிப்படும் போது கர்த்தர் தாங்குகிறவர் மாத்திரமல்ல, ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, ஆதரவாய் இருப்பவர் மாத்திரமல்ல, பராமரிக்கிறவர் மாத்திரமல்ல, என்ன செய்கிறாராம்? அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறவர். அவன் இந்த படுக்கையிலே நீ படுத்திருக்க கூடாது,